ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான அழகிய கண்ணே அப்படின்ற ஒரு ஹார்ட் டச்சிங்கான படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஃபீல் குட் படம். ஆனால் படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம எல்லோரோட மனசையுமே உடைச்சிருங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கஸ்தூரி இன்பா அப்படின்னு வேறு வேறு ஜாதியை சார்ந்த காதலர்கள் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய காதல் திருமணத்தில் பெருசாக எந்த பிரச்சனையும் வரல, ஒரு மினிமலான பிரச்சனை தான் வந்தது. திருமணத்துக்கு அப்புறம் புது வீடு, குழந்தை அப்படின்னு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. எப்போ இவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்களோ அப்போ இந்த ஜாதி பிரச்சனை வர ஆரம்பிக்குதுங்க. அதாவது திருமணமாய் சில வருஷத்துக்கு அப்புறம் ஜாதி பிரச்சனை வருதுங்க. அது எங்க கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்றது தான் மொத்த படமே. கிளைமேக்ஸ் ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். இது ஒரு சின்ன படமா இருந்தாலும் ரொம்ப குவாலிட்டியா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. டைம் இருந்தா விஷுவலாவும் பாருங்க. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு மர்ம கும்பல் நம்ம ஹீரோவை கடத்துறாங்க. ஹீரோடைய பேர் இன்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவை அந்த மர்ம கும்பல் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அட்டாக் பண்ணி அவருடைய புல்லட் பைக் மேலேயே சாய வச்சு அவருடைய உடம்பெல்லாம் பெட்ரோல் ஊத்துறாங்க. அது பெட்ரோல் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ அந்த இடத்துல இருந்து தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடுறாருங்க. ஆனால் அவங்க தீய வச்சு விட்டுறாங்க. அந்த பெட்ரோல் சிந்தின இடத்துல எல்லாம் தீ கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டே வந்து அவருடைய உடம்புலையும் பற்றிக்குதுங்க. அங்கே கட் பண்ணால் என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுடைய பேர் கஸ்தூரி. நம்ம ஹீரோன் ஒரு ஆச்சாரமான ஐயர் ஃபேமிலியை சார்ந்தவங்க. ஹீரோனுடைய அம்மா இறந்துட்டாங்க. ஹீரோனுடைய அப்பா ரெண்டாம் தரமா ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. அந்த தம்பி பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருப்பாருங்க. ஹீரோயின் வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் ஹீரோட வீடு இருக்குது கைஸ். நம்ம ஹீரோக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனு, அதுக்கப்புறம் மீன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுவையா சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா காலையில கண் முழிக்கிறாரு. ஹீரோடைய தங்கச்சி, அண்ணனுக்கு மட்டும் பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் பழைய சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் செல்ல சண்டை நடந்துட்டு இருக்குங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்ட் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு டைம் ஆச்சு, நீ இன்னும் கிளம்பலையா, வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட உடனே ஹீரோவும் டக்குன்னு ரெடி ஆகிட்டு கிளம்புறாரு. ஹீரோடைய அம்மாக்கு கோவம் வந்துருது. பையனை முழுசா 2 வாய் சாப்பிட கூட விடுறது கிடையாது, இவன் மட்டும் கையில மாட்டுட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற நம்ம ஹீரோயினும் ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே சைக்கிளில் கிளம்புறாங்க. ஒரு இடத்துல நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே போயிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, நீங்க எதிர் வீட்டில் இருக்கிற பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அப்பதான் ஹீரோன்னு சொல்றாங்க, நம்ம ஹீரோ நல்லா ஸ்கிரிப்ட் எழுதி டைரக்ட் பண்ணுவாருங்க. ஹீரோனுடைய காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்காக ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. நீ இதை வீட்லயே வந்து கேட்டிருக்கலாமே அப்படிங்கும் போது, இல்லனா உங்க தங்கச்சியும் நானும் ஒரே காலேஜ் தான், ஸ்கிரிப்ட் நீங்க தான் எழுதி கொடுத்தீங்கன்னு போட்டு கொடுத்துட்டானா என்ன பண்றது அப்படிங்கும் போது, அதனால என்ன அப்படின்னு சொல்ல, இல்லனா நான் தான் அந்த ஸ்கிரிப்டை எழுதுனேன் அப்படின்னு பிரசன்ட் பண்ண போறேன் அப்படிங்கும் போது, பெரிய ஆள் தான் நீயே, ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே அப்படிங்கும் போது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேனா அப்படின்னு ஹீரோன்னு சொல்றாங்க. சரி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து உன்னோட ஸ்கிரிப்டை வாங்கிக்க அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு ஹீரோனி கிளம்பிடுறாங்க. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை ஹீரோவா அண்ணான்னு தான் சொல்றாங்க. ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் பாட்டு ஒன்று ரெடி பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. அதனால ஊருக்குள்ள பிரச்சனை வர மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை குறை சொல்ற மாதிரி இருக்குது. போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிட்டு எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நாங்கள் ஒன்றும் எங்களுக்காக மட்டும் ஆட கிடையாது, பாட கிடையாது, உங்களுக்காகவும் சேர்த்து தான் ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது, அது சரி ஆனால் ஊருக்குள்ள இதனால பிரச்சனை வர மாதிரி இருக்குது, இனிமேல் இதெல்லாம் பண்ணாதீங்க, போய் வேற வேலை இருந்துச்சுன்னா பாருங்க அப்படின்னு வான் பண்ணி அமுச்சு வச்சிடறாருங்க. இப்போ ஹீரோனுடைய ஃபேமிலி ஆப்போசிட்ல இருக்கு இல்லையா. நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலி ஆச்சாரமான ஃபேமிலி, ஹீரோடைய ஃபேமிலி சிக்கன் மட்டன் மீன் அப்படின்னு வெளுத்து கட்டக்கூடிய ஃபேமிலி. காலங்காத்தாலேயே பார்த்தீங்கன்னா கருவாடெல்லாம் காய வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோடைய அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோனுடைய சித்தியும் சித்தியோடைய தம்பியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பூஜையெல்லாம் பண்ணிட்டு வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலங்காத்தாலே இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு சித்தி புலம்ப, இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய அம்மா, நான் இன்னும் வீட்டுக்குள்ளேயே வந்து போட்டேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் புலம்ப. ஸோ ஆரம்பத்துல இருந்தே இவங்க 2 பேருக்கு ஆகிறது இல்லை அப்படின்னு தெரிய வருதுங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டிரெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சென்னையில் இருக்கக்கூடிய டாப் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டு, ஏண்டா இமெயில் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டெவலப் ஆயாச்சு, இந்த காலகட்டத்திலையும் போய் லெட்டர் அனுப்பிட்டு இருக்கிறியே, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்க, அப்பதான் ஹீரோ அதுல தந்திரமான ஒரு விஷயத்த சொல்றாருங்க. வாய்ப்பு தேடுற எல்லாருமே இமெயிலையும் வாட்ஸ்அப்லையும் ரிக்வஸ்ட் அனுப்புவாங்க. அதுல எத்தனை ரிக்வஸ்ட் அந்த டைரக்டர் பாப்பாரு அப்படின்றதே டவுட். ஆனா லெட்டர் அப்படின்னு பாத்துக்கிட்டா நான் மட்டும் தான் அனுப்புவேன். ஸோ என்னோட லெட்டர் ஸ்பெஷலா இருக்கும், கண்டிப்பா அந்த டைரக்டர் பாத்துருவாரு அப்படின்ற நம்பிக்கை தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா ஆப்போசிட் சைட்ல இருந்து இது வரைக்கும் ரிப்ளை வந்ததே இல்லை. ஒவ்வொரு முறையும் போஸ்ட்மேன் கிட்ட கேட்டு இவருக்கு ஏமாற்றமா இருந்துட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக ஹீரோயின் வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ திரும்பவே மாட்டேன்றாரு. அந்த புள்ள வந்திருக்குடா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு சொன்னாலும் அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே திரும்பாம இருக்கிறாரு. இன்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே பட்டுன்னு ஹீரோ திரும்புறாரு. ஸோ அண்ணான்னு கூப்பிடுறது ஹீரோக்கு பிடிக்கல அப்படின்றத சிம்பாலிக்கா வந்து வெளிப்படுத்துறாருங்க. அதுக்கப்புறம் போய் பேசுறாரு. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்கிரிப்டுக்காக தான் வந்தியா, வேற எதுக்காகவும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறாரு. ஸ்கிரிப்டுக்காகவும் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா
ஹீரோனுக்கு ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு அவங்க பேசுறதுலேயே ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாரு. ஹீரோக்கும் ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவர் ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுக்குறாரு. அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் வாங்கிட்டு அவங்க புக்குக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க. ஓ, இதுதான் நீ கவனிக்கிற கவனிப்பா, இது எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை எதுக்காக நீ அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அண்ணானா நீங்க நினைக்கிற அண்ணாலாம் கிடையாது, எங்க வீட்டுல அண்ணாக்கு வேற மீனிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் காதலை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க 2 பேரும் சீக்கிரட்டா லவ் பண்றேன் அப்படின்ற பேர்ல எல்லாரும் பார்க்கும்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. குறிப்பா நம்ம ஹீரோ வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாப் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் லெட்டர் அனுப்புவார் இல்லையா, அந்த லெட்டரை இந்த வாட்டி நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ரேயர் பண்ணி போஸ்ட் பண்றாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா போஸ்ட் பண்றதை இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் பாத்துறாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது ஒருத்தன் பாக்குறான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தனா பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இதனால பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது மட்டும் தெரியுதுங்க. ஹீரோனுடைய சித்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறாருங்க. அவருக்கு தான் வந்து சித்தி ஹீரோனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு சித்தியோட தம்பி ஒர்த்தே கிடையாதுங்க, பயங்கரமான குடிகாரன். இவருக்கு இந்த ஊர்லயே ஒரு கேங்கு கூட இருக்குதுங்க. அந்த கேங்கு கூட உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. அந்த வகையில அந்த கேங்ல இருக்கிற எல்லோருமே இந்த மாதிரி உன்னோட முறப்புன்னு நான் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவள் ஏதாவது டவுட்டு கேட்டிருப்பா, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, அவள் அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சித்தியோட தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணா போஸ்ட்மேன் நம்ம ஹீரோவை நேரடியாக சந்திச்சு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலையோலன்னு அலைஞ்சிட்டு கடைசியில் ஆலமரத்துக்கு அடியில் வந்து ஹீரோ கிட்ட லெட்டர் கொடுக்குறாருங்க. அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிரெக்டர் கிட்ட இருந்து அசிஸ்டன்ட் டிரெக்டர் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உடனே சென்னை கிளம்பணும். இப்போ நம்ம ஹீரோ ஒரு கோயில் கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் கிஃப்ட் மெடல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஹீரோ எழுதி கொடுத்தாரு இல்லையா ஒரு ஸ்கிரிப்ட், அதை வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணதன் மூலமா அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குதுங்க. அதுக்கு இவங்களுக்கு பிரைஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது. அடுத்த ஒர்க்லயும் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ இந்த லெட்டர் காட்டுறாரு. எனக்கு சென்னையில இருந்து சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு, நம்மளை விட்டு இவன் ரொம்ப தூரம் போறான் அப்படின்ட்டு. இருந்தாலும் இதுதான் உன்னுடைய கனவு, உன்னுடைய கனவுக்காக நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வருவ, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஹீரோவை மிரட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நீயும் அந்த பொண்ணும் ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவேன், நான் போட்டு கொடுக்காம இருக்கணும்னா எனக்கு நீ ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்ல, இவர் ஒரு டம்மி பீஸா, சரி நாளைக்கு இதே இடத்துக்கு வாங்க வாய்ப்பு தரேன் அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்டையும் தங்கச்சி கிட்டையும் சொல்லிட்டு இவர் சென்னைக்கு கிளம்பி போறாரு. ஸோ சென்னை அப்படின்ற ஊர் வந்து ஹீரோக்கு புதுசா இருக்குதுங்க. அங்க அந்த டைரக்டரோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்க போய் பார்த்தா அங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி டைரக்டர் பிரபு சாலமன் தான் வந்து என்ன வர சொல்லியிருந்தாரு, இதுதாங்க லெட்டர் அப்படிங்கும் போது, இந்த காலத்துல லெட்டரா, அவர் லெட்டர்லாம் அனுப்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது அவருடைய கையெழுத்து தான். ஆமா, சாருடைய கையெழுத்து தான். சரி வாங்க, நான் இந்த மாதிரி பேசினேன் அப்படின்றதெல்லாம் சார் கிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டைரக்டர் பிரபு சாலமனை சந்திச்சு அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண போறாருங்க. அங்க கட் பண்ணா ஊருக்குள்ள நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட ஒருத்தர் இப்போ சான்ஸ் கேட்டார் இல்லையா, அவரு போயிட்டு இந்த மாதிரி ஹீரோவும் ஹீரோனும் ஓடி போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும், நான் இதை எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் சைக்கிள்ல கிராஸ் ஆகுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் ஓடி போக கிடையாதா, உண்மையிலேயே அவன் டைரக்டர் சான்ஸ் கிடைச்சு தான் போயிருக்கானா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் படிக்கக்கூடிய புக்ஸ் எல்லாத்தையுமே கூட இருக்கக்கூடிய இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருதுங்க. அட்டன் பண்ணா ஹீரோயின் ஒரு சந்தோஷமான செய்தியை நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இனிமேல் நம்ம 2 பேரும் ஒருத்தரை மிஸ் பண்ண தேவையே இல்லை, நான் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் தான் பிளேஸ் ஆயிருக்கேன், சென்னையா பெங்களூரா அப்படின்னு கேட்டாங்க, நான் சென்னை தான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இனிமேல் நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கிளம்பி வராங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்க வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வாரம் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் அசிஸ்டன்ட் டைரக்டரா அவருடைய வேலையை கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. டைரக்டரே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ கரெக்டாக வந்து டைலாக்லாம் உச்சரிக்கிற, ஸோ இதே மாதிரி நீ போய் அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ்க்கெல்லாம் சொல்லிக் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக அதை பண்ணிட்டு இருந்தது இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆனால் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சரியாக பண்ணதுனால ஹீரோக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. படிப்படியாக அவரோட இடத்துல இருந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்றது இதுல இருந்தே தெரியுதுங்க. அப்புறம் அடுத்தடுத்த நாள் ஷூட்டுக்கு போகிறாங்க. அங்கே இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு லேடி கிட்ட வந்துட்டு இங்கே டைரக்டருக்கு அப்புறம் எல்லாமே நான் தான், எல்லாம் நான் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபீல்டு கிளியர் பண்ணாமல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, போய் அதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவருக்கு பல்பா போயிருது. ஆனாலும் அவர் ஈகோ எல்லாம் பார்க்கறது கிடையாதுங்க. ஹீரோ கிட்ட திறமையும் யதார்த்தமும் இருக்கு, அதனால அவன் முன்னேறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு விட்டு கொடுத்து தாங்க போறாரு. இப்போ டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்டையும் அந்த இன்னொரு அசிஸ்டன்ட் கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு சீனை சொல்லி இது அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இருக்கு, இது எப்படி அடுத்ததுக்கு கொண்டு போறது, நீங்க ஏதாவது சஜஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் கிட்ட இருந்து விடாம கால் வந்துட்டு இருக்கு. கட் பண்ணி விட்டாலும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. டைரக்டர் பார்த்தீங்கன்னா முதல் நீ போய் அவளை சேவ் பண்ணு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி
பண்ணி நான் கட் பண்ணி விட்டா புரிஞ்சுக்க மாட்டியா, நான் டைரக்டர் கூட ஒரு மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்போ ஹீரோயின் வந்து சாரி சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் கால் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே என்னால் ஹாஸ்டலில் தங்க முடியாது, ஹாஸ்டலில் தினம் ஒரே பிரச்சனையாக இருக்குது, லேப்டாப்பை காணோம் அதை காணோம் இதை காணோன்னு போலீஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, தூங்கவே முடியறதில்ல, அது மட்டும் இல்லாமல் சாப்பாடும் சரியில்லை, அதில் ஃபுல்லாக புழு பூச்சியாக இருந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ நீ தனியாக ஒரு செலவும் நான் தனியாக ஒரு செலவும் இருக்குது இல்லையா, இப்போ 2 பேரும் ஒரே இடத்துல தங்கி 2 பேரும் வேலை பார்க்கலாம், ஸோ 2 பேர்த்தோட செலவையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, கல்யாணத்தை பற்றிலாம் நான் இன்னும் யோசிக்கவே இல்லை, நான் இன்னொரு டைரக்டர் ஆகவே இல்லை, டைரக்டர் ஆகி செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை நல்லாயிருக்கும், இப்போ 2 பேருமே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இன்னும் டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. சக்ஸஸ் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா இங்கே நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகாது, ஸோ ஒழுங்காக அந்த பொண்ணை வெயிட் பண்ண வைக்காமல் கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி டைரக்டர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஹீரோவும் இதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து, உங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கிறதா சொன்னல, இவர் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்காரு, அவருக்கு மட்டும் உன்னோட கதை பிடிச்சி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணுவார், உன்னோட வாழ்க்கையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்ல, சரின்னு ஹீரோவும் கேட்டுக்கிறாருங்க. ராத்திரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் நீ என்கிட்டயே இது வரைக்கும் கதையை சொல்லவே இல்லை, உன் கதையை சொல்ல அப்படிங்கும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவருடைய கதையை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக அந்த ப்ரொடியூசர் வந்து ஓகே பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து, நம்ம போகலாமா, எல்லாம் பக்காவாக சொல்லிடுவீங்களா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது, கதை சொல்கிறத நான் பார்த்துக்கிறேன், மற்ற விஷயத்தையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லோருமே கிளம்புறாங்க, நேராக ஒரு பாருக்கு தான் போகிறாங்க. இங்கேயே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இங்கே தான் இந்த ப்ரொடியூசர் இருக்கிறாரு, அந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரு, ஸோ சினிமாக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரணும்னு நினைக்கிறாரு, அவரை எப்படியாவது நீ இம்ப்ரெஸ் பண்ணிடு, மரியாதை அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சினிமா நடிகைங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அதுபோக ஒரு பொண்ணோடைய ஃபோட்டோ காமிச்சு அந்த பொண்ணை ரெடி பண்ணி கொடுத்தா நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துடுது. என்னடா டிரெக்டர்னு நினச்சியா இல்லை வேறு ஏதாவது நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொலன்னு பொழந்துடுறாருங்க. அங்கே அடியாட்கள்லாம் வந்துடுறாங்க. அந்த இடத்துல பெரிய அடிதடி பஞ்சாயத்து ஆயிடுது. ஹீரோக்கும் காயமாகுது. அங்கே வந்த எல்லாருக்கும் பிரச்சனைங்க. அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாப்புல, சொசைட்டியில் நான் எவ்வளோ பெரிய ஆள், என் மேலேயே கை வச்சிட்டல, இனி உன் சாவு என் கையில் தாண்டா அப்படின்னு சொல்லி மிரட்ட, ஹீரோவும் பயப்படாமல், இனிமேல் நீ என் கண்ணில் பற்றாத, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி மிரட்ட, அதுக்கப்புறம் எல்லாம் சமாதானமாக போய் நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்பி வராரு. அப்புறம் டைரக்டர் பிரபு சாலமன் கூப்பிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாரு. ஒருத்தர்கிட்ட கதை சொல்ல போனோம்னா அவர் கேட்குற விதத்திலேயே வச்சு அவர் கதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிட முடியும். ஒருத்தன் யாரு என்னன்னே தெரியாம போய் கதை சொல்லிக்கிட்டு இருப்பியா, எதுக்கு இந்த அடிதடி பஞ்சாயத்தெல்லாம், பொறுமையாரு, நானே வந்து ஒரு நல்ல இடம் வந்துச்சுன்னா சொல்றேன், நீ வந்து படம் பண்ணுவியாமா, அது வரைக்கும் உன்னோட வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை மீட் பண்ணி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஊருக்கு கிளம்பி வராங்க, இதை பற்றி அவங்களோட வீட்டில் பேசுறதுக்காக. இப்போ நம்ம ஹீரோனை பஸ் ஸ்டாப்பில் வச்சு பிக்கப் பண்ணுறதுக்காக ஹீரோனுடைய அப்பா வந்திருக்கிறாரு. அப்பா கூட ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்கும்போதே, அப்பா உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும், கடைசியாக எந்த படம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்க, நீங்கள் இருக்கும்போது படம் பார்த்ததோட சரிமா, அதுக்கப்புறம் எந்த படமும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி உங்களுடைய ஃபேவரட் ஃபிலிம் வந்து இந்த படம் தானே, அதில் நல்லா லவ் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் உங்களுடைய முன்னாள் காதலியோட பேரை தானே எனக்கு கஸ்தூரின்னு வச்சிருக்கீங்க அப்படின்லாம் கேட்க, நம்ம ஹீரோனுடைய அப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, இப்போ சொல்லுமா நீ யாரை காதலிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. சுற்றி வளைச்சு அவங்க அப்பா கிட்ட சொல்லலாம்னு நினச்சா அவங்க அப்பா நேரடியாகவே கேட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோனும் சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு போனால் ஹீரோனுடைய சித்தி வந்து முட்டுக்கட்ட போடுறாங்க. ஹீரோனுடைய அப்பாக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் சித்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்மளை எல்லாரும் கம்ப்ளீட்டாக ஒதுக்கிடுவாங்க, அதனால என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோனுடைய அப்பா நீ கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டேன் அப்படின்ட்டு எழுந்து போயிடுறாரு. ஹீரோனுடைய அப்பாவுக்கு சம்மதம், ஆனால் ஹீரோனுடைய சித்திக்கு சம்மதம் இல்லை. ஹீரோடைய வீட்டில் இந்த காதல் விவகாரத்தை எப்படி ஓப்பன் அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கோழி அடிச்சு குழம்பெல்லாம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தங்கச்சி கோழி ஓப்பன் பண்ணி விட்டதுனால இன்னைக்கு நம்ம ஹீரோக்கு நார்மலான ஒரு குழம்பு தாங்க. இப்போ ஹீரோனுடைய முறமாம வழக்கம் போல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சரக்கு அடிக்கிறதுக்காக போறாரு. அப்போ நம்ம ஹீரோனுடைய சித்தி போனை போட்டு இந்த மாதிரி ஹீரோயின் அந்த பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால இந்த முறமாம நேராக நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஊனு சொன்னா போதும் உன் கதையை முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட, இங்க சொல்றா பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ நெஞ்சு நிமித்திட்டு சண்டைக்கு போறாருங்க. கரெக்டாக போஸ்ட் மாஸ்டர் வந்து இவங்க 2 பேருக்குள்ள சண்டையாகாம சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ எப்படி தன்னோட காதல் விவகாரத்தை வீட்டில் சொல்றதுன்னு தெரியாம, அம்மா தங்கச்சி இது வரைக்கும் நான் எழுதின கதையை உங்ககிட்ட சொன்னதே இல்லைல்ல, இப்போ சொல்ற வாங்க அப்படின்னு உட்கார வச்சு அவரோட கதையை சொல்லிட்டு, இந்த மாதிரி பொண்ணு வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க, பையன் வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றதோட கதை நிற்குது, எப்படிமா எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்புறம் என்னடா பொண்ணு வீட்லேயே ஓகே சொல்லிட்டாங்க, பையன் வீட்டிலலாம் கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட 2 பேருக்கு விருப்பம் இருந்தால் போதும், மற்றவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஹீரோடைய அம்மா சொல்ல, அப்போது நான் உண்மையை சொல்லிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு
கேட்டுட்டு டக்குன்னு நம்ம ஹீரோனை வீட்டுக்குள்ள வர சொல்லி நான் இவளை லவ் பண்றேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. ஹீரோட அம்மாக்கும் தங்கச்சிக்கும் முழு சம்மதம், எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இப்போ நம்ம ஹீரோன் அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க சித்தி பார்த்தீங்கன்னா, நீ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும்னா தலைமுழுகிட்டு வரணும், நீ அந்த வீட்டு பொண்ணு ஆகவே கூடாது, நீ இந்த வீட்டை பொண்ணா மட்டும்தான் இருக்கணும், நீ மேலும் அவனை லவ் பண்ற அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுடைய அப்பானாலையும் அவங்க சித்தி எதிர்த்து எதுவும் பேச முடியலங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டுட்டு சென்னை போயிடுறாரு. அங்கே வீடு வாடகைக்கு கேட்டால் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி உங்களுக்கு வீடே தரமாட்டேன்றாங்க. அதுவும் நம்ம ஹீரோ சினிமாவில் இருக்கிறதுனால நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோன் ஐடியில் இருக்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லி ஒரே ஒருத்தர் மட்டும் வீடு தரேன்றாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் தங்கச்சியும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஹீரோனுடைய அப்பா தூரத்தில் இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோனுடைய அப்பாவுக்கு முழு சம்மதம் தாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு வீட்டில் வாழ்க்கையை தொடங்கலாம்னு நினைக்கும் போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம பேபியெல்லாம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சித்தியோட தம்பி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பயங்கரமாக குடிப்பான். இன்னைக்கு தனியாளாக உட்காந்து நிறைய குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். சித்தி இன்னும் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ எல்லாம் ஆம்பளையாடா, அவன் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறான், நீ பார்த்துட்டு இருக்கிற அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. டைரக்டர் பிரபு சாலமனும் இவங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ளே மீன் ஸ்மெல்லு என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு மீனெல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது, உனக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு அந்த ஃப்ரீடமை கொடுக்குறாரு. அது ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அதே சமயம் நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஹீரோனுடைய ஐடி ஜாப்ல அவங்களுக்கு க்ரோத்தும் கிடைக்குது. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேருமே ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே வச்சு ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், கடவுள் நமக்கு வரம் கொடுத்துருக்காரு, நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஃபினான்ஸ் அட்வைசர் பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டு, நீங்கள் நிறையா டாக்ஸ் எல்லாம் பே பண்ணுறீங்க, அதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வரும், அதை நீங்கள் வந்து சரியாக எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு வாங்குங்க அப்படின்ட்டு. அதை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது அது ஒன்றும் அவ்வளோ சுலபம்லாம் கிடையாது, டவுன் பேமெண்ட் கட்டணும், மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல, இல்லை நம்ம இப்போ இருந்தே எல்லாம் பண்ணாதான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், உனக்கு பட வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் எல்லாம் நார்மலாயிரும், இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிற நகை வச்சிருக்கிற பணம் எல்லாத்தையுமே அதில் போடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட பைக்கை விற்று அந்த பணத்தை கொண்டாந்து இதில் போடுறாரு. ஸோ மொத்த பணத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க சொந்தமாக வாங்கக்கூடிய அந்த ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. மாதம் ஹீரோனுடைய சம்பளத்தில் தான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம ஹீரோக்கு பெருசாக பட வாய்ப்பெல்லாம் வரலங்க. ஆனால் ஒரு பட வாய்ப்பு கிடைச்சா கூட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் ஹீரோயின் பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அந்த டைமில் ஹீரோவோடைய மனைவியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குதுங்க. அந்த குழந்தைக்கு இனியான பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்லலாம் நம்ம ஹீரோடைய அம்மாவும் தங்கச்சியும் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய கிராமத்துலேயும் ஆடு மாடெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப கிராமத்துக்கு போக வேண்டிய நிலமை வந்துடுது. இவ்வளோ நாள் அம்மா பக்கத்துலேருந்து பார்த்துட்டாங்க இல்லையா, ஆனால் இப்போ அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. குழந்தைய பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்தாங்கன்னா வேலைக்கு போக முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க 2 பேரும் மன உளைச்சலுக்குள்ளே வந்துடுறாங்க. ஹீரோடைய அம்மானாலையும் கிராமத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர முடியல. சரி ஒரு பாட்டியை வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா தெரியாதவங்க கிட்ட எப்படி குழந்தைய விட்டுட்டு போகிறதுன்ற பயம் வேறு இருக்குது. அதனால நம்ம ஹீரோடைய அம்மா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க வந்து நல்லபடியாக பார்த்துப்பாங்க, அவங்கள நான் அமுச்சு வைக்கிறேன், நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ போய் அந்த பாட்டியை கூப்பிட்டு வராங்க. அந்த பாட்டி வந்து இந்த சிட்டிக்கே ரொம்ப புதுசுங்க, எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா காசு பணத்தை பற்றியெல்லாம் எதுவுமே கேட்காம அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இந்த பாட்டி பக்கத்தில் இருந்து குழந்தைய நல்லபடியாக பார்த்துப்பாங்க, நம்ம வேலையை பார்த்துக்கலாம், வீட்டையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கலான்ட்டு இவங்க 2 பேருமே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் நம்ம ஹீரோனுடைய சித்தி தம்பிக்காரன் சென்னைக்குள்ளே என்ட்ராகிறான் ஒரு கேங்கோட. அங்கே கட் பண்ணா வழக்கம் போல் நம்ம ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா குழந்தையும் காணும், அந்த பாட்டியும் காணும். வீடே தேடுறாங்க, வெளியும் தேடுறாங்க, ஆளையே காணுங்க. அடிச்சு பிடிச்சி கீழே இறங்கி ஓடி வந்து செக்யூரிட்டி கிட்ட கேட்டால் செக்யூரிட்டி பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடுறாரு. பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்கு, மேபி அங்கே போனாலும் போயிருப்பாங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா செருப்பு கூட போடாமல் ரோட்டில் தேடி அலையிறாங்க. குழந்தையும் காணும், அந்த பாட்டியும் காணுன்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தை எங்கே போச்சு, அந்த பாட்டி எங்கே போனாங்க எதுவுமே தெரியாமல் திரும்ப அவங்களோட ஃப்ளாட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாடியில் சிரிக்கிற சவுண்டு கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போய் பார்த்தா பாட்டி அங்கே நின்று சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே காற்றே வரமாட்டேது, சூரிய வெளிச்சமே வரமாட்டேது, அதனால தான் மேலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தன் குழந்தைய பார்த்த உடனே இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வராங்க. எல்லாம் நார்மலாக போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் பாட்டிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. நான் ஊருக்கே போகிறேன்னு பாட்டி சொல்கிறாங்க. உடனே பாட்டியோட மகனுக்கு ஃபோனை போட்டு பாட்டியை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க. இப்போ மறுபடியும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால இவங்களால வேலைக்கு போக முடியலங்க. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் குழந்தைய கொண்டு போய் விட்டுறலாம், அங்கே நிறைய குழந்தைங்களாம் இருக்கும், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. அங்கே கொண்டு போய் குழந்தைய விடும்போது அந்த குழந்தை இவங்களை பார்த்து அழுகிறத பார்த்து மனசே கேட்க மாட்டேது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும்.
அதுக்கப்புறம் ஹீரோன் அவங்க வேலைக்கு போகிறாங்க. ஹீரோ அவருடைய ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு இதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, காலையில் குழந்தை அழுததை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவளுக்கும் கஷ்டமாக இருக்குது, எனக்கும் கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கும்போது எல்லா சக்ஸஸ்ஃபுல்லான டைரக்டரும் இந்த ஒரு சாப்டரை கடந்து தான் வருவாங்க, நீயும் கடந்து போய் தான் ஆகணும், எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க்கில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறாரு. வேலையை முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வரும்போது குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் கிளம்பி போகும்போது ஸ்கூலில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஹீரோ தான் பைக்கை வித்துட்டார் இல்லையா இந்த வீடு வாங்குறதுக்காக. ஹீரோக்காக ஒரு பைக்கை வாங்கியிருக்காங்க. இஎம்ஐயில் வாங்கினா தான் சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய செலவு அப்படிங்கும்போது, நீ சீக்கிரம் ஒரு படத்தில் கமிட் ஆயிருவா, அப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்போ ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஃபோனை போட்டு, நீ போய் இந்த ஹீரோவை மீட் பண்ணு, அவர்கிட்ட போய் நீ கதை சொல்லு, கண்டிப்பாக ஓகே ஆயிரும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கதை சொல்கிறதுக்காக கிளம்புறாரு. இப்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கிறத பார்த்து தான் குழந்தை கூட நினச்சி அப்படியே ஆஃபீஸில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ கதை சொல்கிறதுக்காக வராரு. அங்கே எந்த ஹீரோ இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி தாங்க. அவர்கிட்ட போயிட்டு, என்கிட்ட ஒரு அருமையான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, அவருடைய கதையவே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ அந்த கதைக்கு பாசிட்டிவ் எண்டிங்கா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்குறாரு. ஆமாங்க, இப்போதைக்கு பாசிட்டிவ் எண்டிங் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ப்ரொடியூசர்கிட்ட பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சேதுனாவுடைய அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் அவர் யார்ட்டையுமே சொன்னதே கிடையாது, முறையாக உன்ட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஜாலியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கிளம்புறாருங்க. ஸோ இந்த விஷயத்த தன்னுடைய மனைவி கிட்ட ஃபோனை போட்டு சொல்ல ஹீரோனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீக்கிரமாக நம்ம பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும், நார்மலான ஒரு வாழ்க்கைக்கு வந்துடும் அப்படின்ட்டு. இப்போ பைக்கில் போயிட்டு இருக்கும்போதே ஒருத்தர்கிட்ட கால் வருது. ஓகே, ப்ரொடியூசர் தான் கால் பண்ணுறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு, நான் நேரடியாகவே உங்களை மீட் பண்ணுறதுக்காக வரேன் அப்படின்ட்டு இவர் கிளம்பி போயிடுறாருங்க. அந்த ப்ரொடியூசர் எனக்கு கதை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவும் தெய்வீகமான கதை வேணும் அப்படின்றாரு. என்கிட்ட லவ் ஸ்டோரி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி சொல்லு பார்ப்போம் அப்படிங்கும்போது ஹீரோ கதை சொல்கிறாரு. அந்த கதை அந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த சாப்பாட்டில் எதுவும் கலந்துருக்காங்க அப்படின்ட்டு. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக இவங்க உண்மையான ப்ரொடியூசரே கிடையாது, சேது நான் சொன்னது வேற ப்ரொடியூசரு. இப்போ ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஃபோன் பண்ணி வர சொன்னது யார் அப்படின்னா இந்த சித்தியோடைய தம்பிகாரங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவை கடத்தி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த நபர் பேசுகிறாருங்க. இன்றைக்கி நீ பொண்ணை தூக்குவ, நாளைக்கு எனக்கு மேலே நீ வந்து உட்காந்துருவ, ஸோ என்றைக்குமே நீ எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருடைய ஜாதி வரியை காட்டுறாருங்க. கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகி குழந்தை பிறந்து இப்போ தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனால் ஜாதின்னு ஜாதியை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு ஹீரோடைய உடம்புல பெட்ரோலை ஊற்றி தீய வச்சு விட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சுக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்துல விழுந்து டக்குன்னு தீயை அணைச்சிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு பொலவலன்னு பொழக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ப்ரொடியூசராக நடிச்சிட்டு இருந்தான் இல்லையா, அவன்கிட்ட அருவாள் எடுத்துகிட்டு வராரு. இப்போ நான் உன்னை கொன்னேன்னு வையேன், நீ செத்துருவ, ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் முடியாது, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும், நான் உன்னை எதுக்கு கொண்டு நான் ஜெயிலுக்கு போகணும், உன்னை நான் உயிரோட விட்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் கிட்ட போலீஸ்காரங்க பேசுகிறாங்க. உடனே நீங்கள் எங்கள் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் அவங்க குழந்தைய தூக்கிட்டு போலீஸ்காரங்க கூட போக ஒரு இடத்துல நம்ம ஹீரோடைய பைக் நின்றுட்டுருக்கு. பக்கத்தில் யாரோ ஒருத்தங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தூரத்துலேருந்து தெரியுதுங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோடைய உடம்புல பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டுருந்துருக்குறாங்க. ஹீரோ உடல் கருகி இறந்து போயிருக்கிறாருங்க. அந்த குழந்தையும் நம்ம ஹீரோனும் கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே இந்த படமும் கம்ப்ளீட் ஆகுது. வாழ்க்கையில் முன்னேற அந்த தருணத்தில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.